ஏவாளின் குமாரர்களான காயின், ஆபேல் அவர்களை அடுத்து பிறந்தவர் தான் சேத். இந்த சேத்தோட வம்ச வழியில வந்தவர் தான் இந்த ஏனோக். ஆதாமின் 7வது தலைமுறைக்கு அப்புறம் வந்தவர் தான் இவர் அப்படின்னு வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜல பிரளயத்திலிருந்து பேழைய கட்டி ஜனங்களை மீட்டெடுத்த நோவா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு கொள்ளு தாத்தா தான் இந்த ஏனோக்கு. ஏனோக்கு மொத்தம் பூமியில் 365 வருடங்கள் வாழ்ந்து வந்தார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் அப்படின்னு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. சிறு வயதிலிருந்தே ஏனோக்கு பக்தி உள்ளவராகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமான ஒரு மனுஷராகவும் வாழ்ந்து வந்தாராம். இவர் தன்னோட வாழ்நாள்ல 300 வருடங்களை தேவனோட மட்டும்தான் கழித்து வந்தார். அவர் தேவனோட நல்ல ஒரு உறவு கொண்டு வந்தார். தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார் அந்த 300 வருடங்களா. தேவனுடைய சஞ்சரிப்பது என்ன அப்படின்னா தேவனோட நடப்பது அப்படின்னு அர்த்தமா. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இவ்வாறா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அதாவது மரணத்தை சந்திக்காத மனிதர்கள்ல ஒருவர் தான் இந்த ஏனோக்கு. தேவனோட பேசிக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கும் போதே தேவன் என்ன பண்ணாரு, ஏனோக்க தன்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டார். அவர் இருந்த காலங்கள்ல நல்ல ஒரு குடும்ப தலைவனா இருந்திருக்காரு. தேவனோட நல்ல உறவு 300 வருடங்களா கொண்டிருந்திருக்கிறாரு. நல்ல ஒரு சாட்சியுள்ள மனிதனா வாழ்ந்து வந்திருக்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசியாகவும் வாழ்ந்து வந்திருக்கிறாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். நம்மளும் நம்மளோட தேவனை விசுவாசத்தோடும் உண்மையான அன்போடும் தேடினா தேவன் நம்ம கூடவே இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன்.